சென்னையில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வரும் காட்சிகளை பார்க்கலாம். நாங்கள் நடத்தும் நிகழ்ச்சிகளுக்கு மக்களின் பேராதரவு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் தேமுதிகவிலிருந்து 2 முக்கிய நிர்வாகிகள் பாரதிய ஜனதா கட்சியில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, பல இயக்கங்களை சார்ந்த சகோதர சகோதரிகள் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி தான் ஒரு மாற்று சக்தியாக உருவெடுக்கும் என்ற நிலையில் அவர்கள் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை அணுகி கொண்டிருக்கிறார்கள். தேமுதிகவில் மாநில மருத்துவர் அணியில் பணியாற்றிய அருமை சகோதரர் மரியாதைக்குரிய திரு முருகேஷ் அவர்களும் மரியாதைக்குரிய டாக்டர் செந்தில்குமார் அவர்களும் இன்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். இன்று அவர்கள் இணைத்து கொண்டாலும் அவர்களோடு இன்னும் பலர் வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதே போல பல கட்சியை சார்ந்த சகோதர சகோதரிகள் எங்களை அணுகி இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் இன்று ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தாலும் இன்று பத்திரிகை சகோதரர்கள் முன்னால் அவர்களை இணைத்துக் கொள்வதில் பாரதிய ஜனதா கட்சி பெருமை கொள்கிறது. செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு நான் வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம் இது பாரதிய ஜனதா கட்சியின் ஆர்ப்பாட்டம் மட்டுமல்ல. பெண்கள் சுதந்திரமாக நடைபெற முடியாத, நடந்து கொள்ள முடியாத, பணியாற்ற செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. அதனால் அத்தனை அமைப்புகளும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கும் அத்தனை பேரும் நடுநிலையாளர்களும் எங்களோடு கலந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் விடுக்கிறேன். இது ஏதோ வெறும் ஆர்ப்பாட்டம் மட்டுமல்ல, வருங்காலத்தில் இத்தகைய சம்பவங்கள் தமிழகத்தில் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பதை வலியுறுத்தும் ஆர்ப்பாட்டமாகவும் இந்த ஆர்ப்பாட்டம் இருக்கும். ஆனால் ஒரு கவலை அளிக்கக்கூடிய செய்தி என்ன என்றால், தமிழகத்தில் கொலையே நடந்தாலும் கூட அது அனுதாபம் தெரிவிப்பதும் கண்டனம் தெரிவிப்பதும் கூட ஒரு சார்ந்த நிலையிலே போய்கொண்டிருக்கிறது என்பது மிக மிக வேதனை அளிக்கக்கூடியது. கொலையுண்டவர்கள் யார், கொலை செய்பவர்கள் யார், இவர்களை வைத்துத்தான் அந்த கொடூரத்திற்கு கண்டனமும் தமிழகத்தில் எழுகிறது என்ற நிலை மிக வேதனை அளிக்கக்கூடிய ஒன்று. அதனால் உயிரிழப்புகள் எதுவாக இருந்தாலும் அவை உடனே தடுக்கப்பட வேண்டும். மறுபடியும் குரல் எழுப்பி வருகிறோம், சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும். கூலிப்படைகள் அதிகமாக நடமாடுகிறார்கள். 2 நாட்களுக்குள் 161 ரவுடிகள் பிடிபடுகிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு அவர்களின் நடமாட்டம் அதிகரிக்கிறது. ஒரு கொலை நடந்த பின்புதான் அவர்களை தேட வேண்டும், ஒரு கொலை நடந்த பின்புதான் அவர்களெல்லாம் கைது செய்ய வேண்டும் என்ற நிலை இருந்தால் தமிழகம் ஒரு அபாயகரமான நாடாக மாறி வருகிறது என்பதை நாம் இங்கே சொல்லியே ஆக வேண்டும். தமிழக முதலமைச்சர் இதில் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நான் இங்கே வைக்கிறேன். சட்டம் ஒழுங்குதான் இந்த நிலையில் இருக்கிறது என்றால் சுகாதாரத்துறை அதைவிட படுமோசமாக இருந்து கொண்டிருக்கிறது. கேட்டராக்ட் சர்ஜரி ஒரு மருத்துவர் என்ற முறையில் மிக எளிதான, எந்தவித பிரச்சனையும் வராத ஒரு அறுவை சிகிச்சை இன்று மருத்துவ உலகில் இருக்கிறது என்றால் அது கண் அறுவை சிகிச்சை. அந்த கண் அறுவை சிகிச்சை இன்று ஒரு கொடூரமான அறுவை சிகிச்சையாக மாறி கண் பார்வை பெறுவதற்காக அறுவை சிகிச்சை செய்து கொள்வது போக கண் பார்வை போவதற்காக அறுவை சிகிச்சை செய்து கொண்டதைப் போல ஒரு அவல நிலை இன்று ஏற்பட்டிருக்கிறது. மேட்டூரில் நடந்திருக்கும் இந்த சூழ்நிலை தமிழகத்திற்கு மிகப்பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால் நிச்சயமாக ஏற்கனவே இதை போல பல சம்பவங்கள் நடந்த போது கூட இன்றும் அரசாங்கம் அதற்கான தடுப்பு நடவடிக்கை எடுக்கவில்லை. இது ஏதோ மேட்டூரில் மட்டும் நடந்த ஒரு விஷயம் அல்ல. ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல இன்று மேட்டூரில் நடந்திருக்கும் இந்த சம்பவம் தமிழகத்தில் சுகாதாரத்துறை எந்த அளவிற்கு படுமோசமாக விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை காண்பிக்கிறது. அது மட்டுமல்ல, இன்று இன்சூரன்ஸ் திட்டம், முதல்வரின் இன்சூரன்ஸ் திட்டத்தில் கண் அறுவை சிகிச்சை போன்றவற்றை சேர்த்தால் மக்கள் இன்னும் சுலபமாக இலகுவாக அதை செய்து கொள்ள முடியும்.
அதனால் சுகாதாரத்துறை முற்றிலுமாக சீரமைக்கப்பட வேண்டும். எல்லா அரசாங்க மருத்துவமனைகளும் ஒரு போர்க்கால அடிப்படையில் மக்களுக்கான தேவைகளையும் சிகிச்சைகளையும் சீர்படுத்தும் அளவிற்கு சீரமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நான் வைக்கிறேன். சுகாதார அமைச்சர் இதற்கு தனி கவனம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் நான் வைக்கிறேன். ஏனென்றால்